யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42 அதிகாரம் வசனம் 12. யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். யோபு 42 அதிகாரம் வசனம் 12. The Lord blessed the last part of Job's life even more than he had blessed the first. Job chapter 42 verse 12. பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய பெரிய சத்தியங்களை போதிக்கிறது. அதேபோல் யோபுவின் மனைவி மூலமாயும் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமும் உண்டு. துன்பங்கள் தொடர்ந்து வந்தபோது யோபுவின் மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் இருக்கும் போது பக்தியுடன் காணப்படுவர். கஷ்டம் வந்துவிட்டாலோ அவர்கள் பக்தி காற்றில் பஞ்சு பறக்கும் பஞ்சு போல பறந்து விடுகிறது. வார்த்தைகள் உதட்டை தாண்டுவதற்கு முன்பே சிந்தித்து பேசு. ஆனால் யோபு நிதானமின்றி வார்த்தைகளை அள்ளி வீசவில்லை, நிதானமாக பேசுகிறான். ஆண்டவரே அவனை குறித்து சொல்லும்போது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் பொறுமை. பொறுமைக்கு பலன் உண்டு, அது வீண் அல்ல. யோபுவின் பொறுமைக்கு தேவன் பலன் கொடாமல் போனாரா? இல்லை, அவனை தேவன் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அப்படியே உன் பொறுமையின் ஆசீர்வாதம் எப்போதும் இரட்டிப்பாக இருக்குமே ஒழிய அது ஒருபோதும் குறைவுபடாது. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவே, நீடிய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி நாங்கள் பொறுமையாய் சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்முடைய தயவு எங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.